எஸ். பாலசுப்ரமணியம் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், சிஐடியினுடைய மாநில தலைவர். 12 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அரசு உயர்த்தப்படணும். உயர்நீதிமன்றம் 2022 சொன்ன பிறகும் இன்று வரை மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாதது கண்டிக்கத்தக்கது. இது 5 லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை. அதுக்கு அடுத்தது அரசு செயலியை உருவாக்கணும். இந்த செயலி மூலிமா பன்னாட்டு நிறுவனங்கள் சுரண்டுது எங்களுடைய வருமானத்தை. அதை தடுக்கக்கூடிய வகையில் ஒரு நிலையான கட்டணமும் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ கிடைப்பதற்கும், தொலைநோக்கு பார்வையில் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கும் ஆட்டோ செயலியை தொடங்கணும். ஆன்லைன் அபராதம் என்பது எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒத்துப்படாத விஷயம். எனவே அந்த ஆன்லைன் அபராதத்திலேருந்து ஆட்டோக்களுக்கு விடுவிப்பு வேணும். 2 வீலர் பைக் டாக்ஸி எல்லா மாநிலங்களிலும் முறைப்படுத்தப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது. ஆனால் தமிழர்கள் மட்டும் அதை அனுமதிக்கப்பட்டு ஓட்டுறாங்க. அந்த 2 வீலர் பைக் டாக்ஸியை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும். தேர்தல் கால வாக்குறுதியான புதிய ஆட்டோக்களுக்கு 10,000 தரணும். குறைஞ்சபட்சம் அதையாவது நிறைவேற்றணும். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வாக்களித்து விட்டு அந்த கொடுஞ்சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தக்கூடாது. அந்த வாய்ப்பு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுக்குது. அரசு அமுல்படுத்த வேணாம்னா பத்த வேணாம். அதனால் அந்த சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தக்கூடாது. இந்த பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நேரத்தில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல QR கோடு ஒட்டுவது என்பதை தவிர்த்து இந்த கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்கள் சார்பில் வருகின்ற 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும், அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பங்கள் சார்பாகவும் தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் வேலை நிறுத்தம் செய்வதற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். நாங்களா விரும்பி இந்த வேலை நிறுத்தத்துக்கு போல தமிழக அரசு எங்களை தள்ளி இருக்குது. எனவே உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்.